எந்த இயக்கத்திற்கும் இந்தியாவிலே இல்லாதத நம்ம இயக்கத்திற்கு இளைஞரணி இருக்குது. இதுதான் இன்றைக்கு ஜூலை 20 இளைஞரணி தொடங்கப்பட்டு 47வது ஆண்டுல நம்ம அடி எடுத்து வைக்கிறோம்னா, நமக்கு மகளிர் அணி இருக்குது, மகளிர் தொண்டர் அணி இருக்குது, மாணவர் அணி இருக்குது. ஆனா இளைஞர் அணி மட்டும் ஒரு 30 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் தொடங்கப்பட்டது. ஏன் ஒரு திமுகவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இளைஞர் அணி இல்லன்னு சொன்னா, அப்போ திமுகவுல இருந்தவங்க அனைவருமே இளைஞர்கள் தான். அண்ணாவுக்கு 45 வயசு, தலைவருக்கு 26 வயசு, பேராசிரியருக்கு 27 வயசு, மதியழகன் போன்றவர்கள் அதே வயசுதான் இருக்கிறாங்க. அதனால இளைஞர் அணி தேவைப்படல. ஒரு காலகட்டத்துல பிறகு நம்ம கட்சியில எல்லாருமே ஒரு காலகட்டத்துல இருக்கிற போது பத்தியா திமுகவுக்கு எல்லா தலைவருக்கும் வயசாயிடுச்சு. அதனால நம்ம ஈஸியா நம்ம டார்கெட் பண்ண முடியும்னு சொல்ல இருக்கிற வேலையில தான் சைலண்டா கோபாலபுரத்துல 69 ஆண்டு 1969 சைலண்டா சலூன் கடையில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் என்ற சொன்ன மகத்தான தலைவர் மிஸ்ஸா நாயகன் இந்த இளைஞர் அணியை உருவாக்கிக்கினே வர்றாரு. அந்த உருவாக்கிக்கினே வர சொல்ல அதிகாரப்பூர்வமா இளைஞர் அணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரையில இருக்கிற ஜான்சி ராணி பூங்காவில தலைவர் கலைஞருடைய முன்னிலையில தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி தான் நம்முடைய இளைஞர் அணி. இது நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் மத்த அணினா மூளை, மத்த அணினா கண்ணு, மத்த அணினா நாக்கு, மத்த அணினா உடல்ல இருக்கிற பாகங்கள். ஆனா திமுக மட்டும் இளைஞர் அணி ஒரு இதயம். அந்த உடம்புக்கு இதயம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்ம கழகத்திற்கு இளைஞர் அணி இதயம் போன்ற ஒரு அணியா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா திமுக இளைஞர் அணி என்ன சாதித்தது என்று கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சாதிச்சிருக்குது. தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, இது இளைஞர் அணி மட்டுமல்ல, இது கழகத்திற்கு தோளோடு தோல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி அணியா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இளைஞர் அணி ஒரு சின்ன கூட்டம் நடத்தினா கூட ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட். அதாவது ராஜசேகர் ஒரு கட்சிக்காரன்னா ஒரு வேட்டி ஒரு சட்டை போட்டு மத்தியில ஒரு வெள்ளை பேண்ட் ஒரு வெள்ளை சட்டை அப்படி போட்டு மினுக்க நின்னா பத்தியா, அந்த மினுக்க கொடுத்ததுதான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் சாமிநாதன் வந்தாரு, இந்த கட்டமைப்பை அழகான முறையில கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் இளம் தலைவர் நமக்கு நம்மளோட தலைமை ஏற்கின்ற தலைவர் 2019 வராரு ராஜசேகர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர். அதுக்கப்புறம் சிஐ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்துல வந்தவர் தான் நம்ம இளம் தலைவர். அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா நம்ம மொழி மீது திணிப்பு, ஆதிக்கமற்ற திணிப்பை கொண்டு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவரு, நீட்டுக்கும் எதிர்த்து குரல் கொடுத்தாரு. ஆமா, அந்த தேர்தலை சந்திச்சாரு. அந்த மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கு நமக்கு இளைஞரணியினுடைய செயலாளரா இருக்கிறாரு. யார் வகித்த பதவி? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய இளைஞரணி. அதற்கு பிறகு சாமிநாதன் அண்ணன் வந்த இளைஞரணி. இப்போது நம்முடைய இளம் தலைவர், அடுத்த தலைவர், நமக்கு தலைமையேற்கின்ற தலைவர், தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் நம்முடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் இப்ப நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்றாரு. நீங்க இளைஞரணி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அணியா இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகான முறையில சொல்லிடுறாரு, அடுத்த பரிமாணத்திற்கு இந்த இளைஞரணி இருக்கிறது. இதுல இன்னொன்னு முக்கியமா சொல்லியிருக்கிறாரு, வெற்றி பெறுகின்ற பொழுது நம்மிடம் இருந்தவர்களை விட தோல்வி அடைகின்ற பொழுது நம்முடன் இருக்கின்றவர்கள் வலிமையானதாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது திமுகவும் திமுக இளைஞரணியும். இன்றைக்கு நம் கொண்டாட்டத்தில் உச்சியில் இருக்கின்றோம். ஒவ்வொரு திமுக இளைஞர்களும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், பரிமாறி கொண்டு இருக்கின்றோம். இளைஞரணி இதயமணி என்றைக்கும் கழகத்திற்கு